Hi guys, welcome to our channel Looks and Crafts. இன்னைக்கு நம்ம crochet journey எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். crochet இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. And crochet வந்து நிறைய பேர் ஹாபியாவும் பண்றாங்க, நிறைய பேர் ஸ்மால் பிசினஸாவும் பண்றாங்க. நீங்க இந்த crochet ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஹேர் பேண்ட்ஸ், அப்புறம் நிறைய கீ செயின்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். அண்ட் இது நான் பண்ணியிருக்கிற ஹேட்ஸ், பேபி ஐட்டம்ஸ் முக்கியமாக நிறைய பண்ணலாம். பேபி ஹேட்ஸ், கிளிப்ஸ், அப்புறம் பேபி ட்ரெஸ்ஸஸ். இது நான் பண்ணியிருக்கிற ஒரு பேபி ட்ரெஸ். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ க்ரோஷிக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம பார்ப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து யான். ஸோ யான் அதை வந்து உள்ளன் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் போய் வாங்கினீங்கன்னா உள்ளன் த்ரெட்டுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ யான் அப்படிங்கும்போது அது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பால் ஆஃப் யான் வந்து நிறைய மெட்டீரியல்ஸில் வரும். ஸோ நம்ம வந்து அது நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி யான்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி யான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீடில். ஸோ இந்த நீடில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வளைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து crochet நீடில். அண்ட் இது வந்து நிறைய சைஸஸ்ல இருக்கு. ஸோ சைஸஸோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதுவும் நீங்கள் வந்து கடையில் போய் crochet நீடில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் ஃபேன்சி ஸ்டோர்லாம் டிஃபால்ட்டாக 2 சைஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு சிசர் வேணும். ஸோ இது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற த்ரெட், அன்வான்ட் த்ரெட்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஃபோர்த் ஐட்டம் வந்து ஸ்டிச் மார்க்கர். ஸ்டிச் மார்க்கர்ங்கிறது நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹேட் பண்ணும்போது நம்ம வந்து ரவுண்டாக தான் பண்ணுவோம். ஸோ ரவுண்டாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம், எந்த ரோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி வச்சுப்போம். நான் வந்து இவ்வளோ நாளாக இந்த சேஃப்டி பின்னெல்லாம் வந்து ஸ்டிச் மார்க்கராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த ரோலை வந்து இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டிச் மார்க்கர். ஃபிஃப்த் ஐட்டம் அப்படிங்கிறது பார்த்தா அது வந்து பேட்டர்ன்ஸ். ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தான் வந்து பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ரோஷனில் பண்ணுறதுக்கு அவ்வளோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தோட ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ வந்து ஒரு பேட்டர்ன் நோட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இது ஆப்ஷனல் ஐட்டம். இல்லாட்டி சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ண போகிற சில ப்ராடக்ட்ஸ்க்கு தேவைப்படலாம். ஸோ இதை டார்னிங் நீடில்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதை வந்து டார்னிங் நீடில்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண் இருக்கும் இந்த ஊசிக்கு. ஸோ ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற யான்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த யான்ஸை வந்து இந்த நீடில்குள்ளே போடுறதுக்கு வந்து இந்த டார்னிங் நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆப்ஷனல். சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ்லேயே போட்டுருவேன் வீடியோஸில். ஸோ இது வந்து ஆப்ஷனல். இதில் தான் வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் crochet ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ். இது ரொம்ப செலவும் ஆகாது. அதனால நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு வீடியோஸ் பாருங்கள், நம்ம crochet ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் கூட இந்த crochet ஜேர்னியில் ஜாயின் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி crochet. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு. Thank you.